இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இயேசு பாலனை பிறக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் என்று இயேசுவாக பிறக்க போகின்றோம். இன்று நாம் முன்னெடுக்கக்கூடிய அந்த கொண்டாட்டங்களிலே இயேசுவினுடைய விழுமியங்களை இந்த உலகிலே விதைப்பதன் வழியாக அடுத்தவருடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அந்த நொறுங்கு தன்மையிலே அவர்களோடு பயணிக்கின்ற போது நாமும் இயேசுக்களாக பிறக்கின்றோம். இயேசுவின் பிறப்பையொட்டிய நிகழ்வுகளை நாம் தியானிக்கின்ற போது பல்வேறு இறையியல், சமூகவியல், ஆன்மீகவியல் சிந்தனைகள் நம் முன் வருகின்றன. அவற்றிலே இயேசுவினுடைய அந்த மானிட உரு எடுக்கக்கூடிய அந்த மறை உண்மையை நாம் தியானிக்கின்ற போது யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 14 நாம் வாசிக்கின்றோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று. இந்த வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்கின்ற அந்த சொல்லினுடைய மூலச்சொல் கிரேக்கத்திலே ஸ்கெனே என்று அர்த்தம் சொல்லுகிறது. அந்த ஸ்கெனே என்கின்ற அந்த சொல்லுக்கு பொருள் கூடாரம் அடித்தல் என்பது. ஆக இந்த ஸ்கெனே என்கின்ற அந்த சொல் கூடாரம் அடிக்கக்கூடிய ஒரு கடவுளாக நம் ஆண்டவர் இருக்கின்றார். நம்முடைய தன்னுடைய மக்களினுடைய அந்த நொறுங்கு தன்மையிலே, தன்னுடைய மக்களினுடைய அந்த இயலாமையிலே, தன்னுடைய மக்களினுடைய அந்த நிலையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, மக்களின் தாழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இயேசு ஆண்டவர் மனுவுரு எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். உடல் என்று பொருள் தரக்கூடிய கிரேக்க சொல்லான சோமா என்ற சொல்லை பயன்படுத்தாமல் யோவான் நற்செய்தியாளர் சார்க்ஸ் என்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அதற்கு பொருள் சதை என்பது. சதை என்று சொல்லுகிற போது மனிதனுடைய அந்த இயலாமை, மனிதனுடைய அந்த பலவீனம், மனிதனுடைய அந்த நொறுங்கு தன்மையை குறிக்கின்றது. கடவுள் மனிதரானது மனிதனுடைய அந்த பலவீனத்திலே அவனோடு உடன் செல்வதற்காக. இன்று இயேசு நம் மத்தியிலே பிறந்திருப்பது நம் ஒவ்வொருவருடைய அந்த துன்பத் துயரங்களிலே பங்கேற்பதற்காக. ஆக மனிதனுடைய இந்த நொறுங்கு தன்மையிலே நம் நிலை உணர்ந்தவராக நம்மை ஏற்கக்கூடிய ஒரு கடவுளாக இயேசு இருக்கின்றார். டெய்ட்ரிச் போன்ஹோஃபர் என்கின்ற ஜெர்மானிய இறையியலாளர் இவ்வாறு சொல்லுகிறார்: மனிதனின் தாழ்நிலையை பற்றி கடவுள் வெட்கப்படுவது கிடையாது. அவர் அந்த தாழ்நிலையிலே உள்ளே நுழையக்கூடியவராக இருக்கின்றார். கடவுள் இழந்ததை, கவனிக்கப்படாததை, முக்கியமற்றதை, ஓரங்கட்டப்பட்டதை, பலவீனமானதை நேசிக்கிறார். அதனோடு உடன் இருக்கிறார், பயணிக்கிறார், தோள் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார் இந்த இறையியலாளர். கடந்த 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த உலகிற்கும் ரோமையிலே இருக்கக்கூடிய ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த செய்தியிலே இந்த உடனிருந்து பயணிக்கக்கூடிய கடவுளாக இயேசு பாலன் நம்மோடு பிறக்கிறார் என்ற செய்தியை தருகின்றார். இன்று நாம் எப்படிப்பட்ட இயேசுக்களாக பிறக்கப் போகின்றோம்? நான் முன்பே சொன்னது போல இயேசுவை நாம் பிறக்க வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் என்று இயேசுக்களாக பிறக்கப் போகின்றோம். கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுகளிலே வரக்கூடிய அந்த ஒவ்வொரு கதை மாந்தரும் நமக்கு ஒவ்வொரு செய்தியினை தருகிறார்கள். மரியாளின் ஒப்புதல், யோசேப்பின் அக்கறை, இயேசுவின் அந்த இடையர்களினுடைய அந்த பலவீனம், அவர்களுடைய அந்த ஏழ்மை, வானதூதரினுடைய புகழ்ச்சி, மாட்டிடைக்கு கிடைத்த அருள், இப்படி ஒவ்வொரு நபர்களின்
ஒவ்வொரு நிகழ்வுகளினுடைய அந்த பங்களிப்பும் புது புது அர்த்தங்களை நமக்கு ஆழமாய் ஆய்ந்துணர அழைப்பினை விடுக்கின்றது. அடுத்தவருடைய அந்த நொறுங்கு நிலையை அரவணைத்து அடுத்தவரை ஆற்றல் படுத்தக்கூடிய இயேசுக்களாக பிறக்க வாழ்த்துகிறேன். கூடாரமடித்து தங்கக்கூடிய கடவுள் நம்மோடு என்றும் நமது இயலாமையிலே, நமது நொறுங்கு தன்மையிலே இருப்பதைப் போல நாமும் அடுத்தவருடைய அந்த நொறுங்கு தன்மையில் உடனிருக்கும் இயேசுக்களாக பிறப்போம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துகள்.